நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் பேசுனது மட்டும்தான் உங்களுக்கு தப்பா தெரியுது. ஆனா நான் ஏன் அப்படி பேசுனேன்னு உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. புரியுது சித்ரா. ஆனா கல்பனா கேட்டதுனாலதான் அண்ணா சரணுக்கு வேலை போட்டு கொடுத்தாரு. இதுல இருந்து நம்ம பொண்ணு மேல அண்ணனுக்கு எவ்வளவு பாசனம் உனக்கு தெரியலையா? இப்ப கூட பாரு, ராம் ஃபாரினுக்கு போனானா அவன் திரும்பி வரத்துக்கு 2-3 மாசம் ஆகும். அப்படி போனா ராமுக்கும் சீதாவுக்கும் பிரிவு ஏற்படும்னு எந்த வயசுல கூட அவரே வேலை விஷயமா ஃபாரின் போறாரு. இத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என் பிள்ளைங்க மேல அவருக்கு பாசம் இல்லைன்னு நான் என்னைக்குமே சொன்னதில்ல. ஆனா ஆனா சரண் விஷயத்துல அவர் அப்படி பண்ணது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சரணை நம்பி நான் என் பொண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வேலையால இப்ப நீங்க சரணோட கஷ்டத்தை தீக்கலாம். ஆனா ஆனா வாழ்நாள் பூரா அவரோட கஷ்டத்தை தீக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஆனா நீங்க இதை யாருமே புரிஞ்சுக்கவே இல்லை. சித்ரா, நீ சொல்றது எனக்கு புரியுதுமா. இருந்தாலும் கல்பனா கஷ்டம்னு வந்து சொல்லும் போது அவளுக்கு எப்படிமா உதவி செய்யாம இருக்க முடியும்? சித்ரா, கல்பனா நம்ம வீட்டுல ராணி மாதிரி வளர்ந்த பொண்ணு. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில இந்த நிலைமைய அவளை ஏற்படுத்திக்கிட்டா. கொஞ்ச நாள் அனுபவிக்கிட்டோம். அப்படி இல்ல சித்ரா, அவ இன்னும் சின்ன பொண்ணுதான். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ தப்பு பண்ணிட்டா. அதனால நாமளே அவளை தள்ளி வச்சிட முடியுமா? மறுபடியும் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேச வேண்டாம். அவளோட வாழ்க்கை எப்படி அமைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தலையிட வேண்டாம். சரணனாவுக்கு வேலை கொடுத்தது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா கல்பனா நம்ம வீட்டு பொண்ணு. அவங்க கஷ்டத்தை நினைச்சுதான். சீதா, இது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். உன் வாழ்க்கையை பத்தி மட்டும் நீ யோசி. இந்த விஷயத்துல நீ தலையிட வேண்டாம். போ. போன்னு சொன்னல. நீங்க வெளிநாடு போய்தான் ஆகணுமா? ஆமா சுமித்ரா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட். இத சக்சஸ் பண்ணிட்டா நம்ம கம்பெனிக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும். இந்தியால டாப் 10 கம்பெனிஸ்ல நம்ம கம்பெனி இடம் பிடிச்சிரும்.
இது என்னோட 30 வருஷ கனவுமா. தியாகராஜ், நீ நம்ம கம்பெனியை நம்பர் 1 ஆக்கணும்னு நினைக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா இந்த வயசுல நீ வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லும்போது கஷ்டமா இருக்குப்பா. அம்மா, வருத்தப்படாதீங்கம்மா. நான் என்ன முதல் தடவையா வெளிநாட்டுக்கு போறேன்? எத்தனையோ தடவை போயிட்டு வந்திருக்கேன். இப்ப எதுக்காக என்ன போக வேணாம்னு சொல்றீங்க? தியாகராஜ், ரிட்டையர் ஆகிற வயசுல வீட்டுல நிம்மதியா இருக்காம வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படணும்னு சொல்றியே, அத பார்த்து நான் எப்படிப்பா சந்தோஷமா இருக்க முடியும்? அம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க வருத்தப்படாம இருங்க. உனக்கு அப்படி தோணலாம், எனக்கு அப்படி தோணாதே. தியாகராஜ், உன் பொறுப்ப 2 பசங்க கிட்டையும் ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியா வீட்டுல ரெஸ்ட் எடு. அம்மா, இப்போ நான் போகலனா நம்ம கம்பெனி சார்பா ராமோ ரவியோ யாராவது ஒருத்தர் கண்டிப்பா போயே ஆகணும். ராம இப்ப அனுப்ப முடியாது. காரணம் உங்களுக்கே தெரியும். அவனும் 3 மாசம் வெளிநாட்டுக்கு போயிட்டானா ராமுக்கு சீதா மேல பாசமே வராது. அதுவும் இல்லாம சித்ரா அவங்க 2 பேரையும் ஒன்னாக்கணும்னு முயற்சி பண்றா. அதுக்கு நாம இடைஞ்சலா இருக்க கூடாது இல்லையா? ஆமா, ரவியை அனுப்பலான்னு பார்த்தா அவனுக்கு அனுபவம் பத்தாது. அதனாலதான் நானே போயிட்டு வரேன்னு சொல்றேன். இப்ப சொல்லுங்க, நான் எடுத்த முடிவு தப்பா? ஏங்க, உங்க முடிவு தப்புன்னு நாங்க சொல்ல வரல. அத்தனை நாள் நீங்க அங்க இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க போயே ஆகணும்னு நினைச்சா நானும் உங்க கூட வரனே. வேணா சுமித்ரா, அங்க நிறைய மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லா இடத்துக்கும் நீயும் வர வேண்டியது இருக்கும். உனக்கு தேவையில்லாத அலைச்சல்மா. அதனால நீ இங்கேயே இருமா, நான் மட்டும் போயிட்டு வரேன். அப்பா, எனக்கும் நீங்க தனியா போறது சரின்னு படலப்பா. எப்படி இருந்தாலும் அண்ணன் இங்க கம்பெனியை பாத்துக்குவார்ல, நானும் உங்களோட வரேனே. வேண்டாப்பா, நீ என்ன பத்தி யோசனை பண்ணாம கம்பெனியை பத்தி யோசனை பண்ண. ராமுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாரு. ஏய், எல்லாருமா சேர்ந்து எனக்கு வயசாயிருச்சுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் இன்னும் 20 வருஷம் இந்த கம்பெனிக்காக உழைக்க முடியும். கவலைப்படாதமா. நீங்களும் கவலைப்படாம இருங்க. நல்லபடியா போயிட்டு வாப்பா. ரவி, வா, உங்ககிட்ட பேசணும். சுமித்ரா, கவலைப்படாத சுமித்ரா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. தியாகராஜ் போற வேலை நல்லபடியா முடியணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்க. நமக்கெல்லாம் நல்லதே நடக்கும். கவலையே படாத. வா, சந்தோஷமா இருமா. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவளை வச்சுக்கிட்டு எப்படி அம்மா கிட்ட பேசுறது? இவளை அனுப்பிட்டு பேச வேண்டிதான். பெருக்கிட்டு இருக்கேம்மா. இன்னும் கொஞ்சம் தாம்மா இருக்கு, பெருக்கிட்டு போயிடுறேன். சரிம்மா. அப்பாடா, பேசுறதை விட பேசாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சரி,
இங்க என்ன நடக்குதுன்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். பிரியா, நான் எவ்வளவு வாட்டி ஃபோன் பண்ணியும் நீ எடுக்கவே இல்லையம்மா. அம்மா, பேச வேணாம்னு சொன்னது நீ தானே? ஆமா. இங்க எல்லாரும் சுத்தி இருக்கிறப்ப நான் எப்படி பேசுறது? ஆமால, சாரி பிரியா. அம்மா, ஏம்மா இப்படி பண்ண? நிலைமை அப்படி இருந்துச்சு, அதனால தானே இப்படி சொன்னேன். ஒரு 2 நாள் அப்படியே இரு, அப்புறம் உனக்கே புரியும். நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலமா. இங்க பார்த்தா சரணுக்கு வேலை கொடுத்த விஷயத்தால எங்க மாமாவுக்கும் சித்ராவுக்கும் சண்டை வந்துருச்சு. அப்படியா? ஆமாமா. அதுவும் இல்லாம மாமா 3 மாசத்துக்கு ப்ராஜெக்ட் விஷயமா ஜெர்மனி அமெரிக்கான்னு போறாரு. அமெரிக்காவா? பிரியா, நாம 2 பேரும் அங்க போக முடியுமா? அப்படியே உங்க மாமா கிட்ட கேட்டு பாரு. அம்மா, உன் ஆசைக்கு ஒரு அளவே இல்லையா? அங்க ராம் தான் போக வேண்டியதா இருந்துச்சு. ராம் போயிட்டா இங்க வேலை கெட்டு போயிடும்னு மாமாவே போறாரு. ஆனா ரவிய அனுப்புங்கன்னா முடியாதுங்கிறாரு. அதுவும் சரிதான், உன் புருஷனும் அப்படித்தானே இருக்காரு. அம்மா, இல்ல இல்லடி, அது சரி, அதெல்லாம் விடு. அப்புறம் எப்ப அவரு போறாரு? எப்ப வேணா போவாரு. அது சரி, சரணுக்கு வேலை கிடைச்ச விஷயம் நீ தானே சித்ரா தேவிக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்ன. ஆமா. அப்புறம் எல்லாரும் முன்னாடி நீயே வந்து சொல்லிட்டு போற. எல்லாம் ஒரு பிளானோட தான் சொல்லியிருக்கேன். என்ன பிளான்மா? அது என்னோட நீண்ட கால திட்டம். அத பத்தி நீ கண்டுக்காத, போக போக உனக்கே புரியும். சரி சரி, இப்ப நீ கொடுத்த தண்டனையில இருந்து நான் எப்படி வெளியே வர்றது அத சொல்லுமா. நீ ஒரு வேலை செய், அந்த சித்ரா தேவியே உன் மௌன விரதம் போதும்னு சொல்ற அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணு. அம்மா, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுக்கும் நான் தான் ஐடியா கொடுக்கணுமா? அதான் நமக்குன்னு இருக்காளே சீதா, அவ விஷயத்துல கொஞ்சம் விளையாடு. எப்படிமா விளையாடுறது? சரிம்மா, நல்ல ஐடியா கொடுத்துருக்க. ஏய், இதெல்லாம் பார்த்து பத்திரமா செய்யணும், புரியுதா? ஓகேம்மா. சரி சித்ரா தேவி, உனக்கு இருக்குடி ஆப்பு. என்ன இழுச்சு வாயின்னு நினைச்சிட்டு இருக்கியா? பானுமதியோட பவரை பாரு. உனக்கு ஆப்பு வைக்கிறேன்டி சித்ரா தேவி. கூட்டிக்கிட்டு இருக்கா, இப்ப ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ஒண்ணு இல்லக்கா, வீடெல்லாம் ஒரே குப்பையா இருக்கா, அதான் பெருக்கிட்டு இருக்கேன். என்னது? புரியலக்கா.
என்ன சொல்லிட்டு போறாங்க? ஒண்ணுமே புரியலையே. இந்த சோப்பு தண்ணிய ஊத்தி விட்டு அவளை விழுக வைக்கணும். இருடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ, சோப்பு தண்ணி போட்டு மாப் பண்ண சொல்றீங்களா? சரிக்கா, நான் மாப் எடுத்துட்டு வரேன். ஒரே ஒரு நிமிஷம்க்கா, நான் இதை பெருக்கிட்டு போறேன். ஓ, நீங்க பெருக்குறீங்களா? சரிக்கா. இவளுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஓ, தெரிஞ்சு கால் வைக்கிற எனக்கே வழுக்குதே, தெரியாம கால் வைக்கிற உனக்கு சீதா, இன்னைக்கு நீ அவ்வளவுதான். நாம இங்க இருந்தோம்னா மாட்டிப்போம். முதல்ல எஸ்கேப் ஆக வேண்டியதான். அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ, நீ போன அப்புறம் வரேன்னு சொல்றீங்களா? சரி. போடி மகளே, உள்ள சோப்பு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன், போய் நல்லா வழுக்கி விழு. அம்மா! ஐயோ! எல்லாரும் வரதுக்கு முன்னாடி நாமள போய் காப்பாத்துற மாதிரி காப்பாத்தணும். ஐயோ! ஐயோ, என்ன ஆச்சு? என்ன சத்தம்? ஐயோ! ஐயோ, சீதா, பிரியா, என்னமாச்சு? எந்திரி. என்ன ஆச்சு பிரியா? தூக்கு.
பாத்து மெதுவா மெதுவா சீதா. அப்படி உட்காரு வைக்கிறமா. வா உட்காரு உட்காருமா. ஐயோ சீதா, சீதாக்கு என்னாச்சு? ஏய் சீதா, என்னம்மா என்னாச்சு? பிரியா, சீதாக்கு என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சுமா? ஏய், புரியற மாதிரி சொல்லு. இப்படி சொன்ன எப்படி புரியும்? இப்படி வாயை திறந்து பேச போறியா இல்லையா? சொல்லு பிரியா. ஏய், வீம்பு பிடிக்காம வாயை திறந்து சொல்ல. ஐயோ அத்தை, ரூம் துடைக்க அவ மாப் கொண்டு வர போயிருந்தா. எனக்கு தண்ணி தாக எடுத்ததுன்னு நான் தண்ணி குடிக்க போனேன். வந்து பார்த்தா சீதா சோப்பு தண்ணியில கால வச்சுட்டு விழுந்து கிடந்தா. சீதா, அடிப்படல இல்லமா? என்னால வாய் விட்டு கூப்பிட முடியல. ஏன்னா நான் தான் பேச மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. சொல்ல மீற மாட்டேன். சித்ரா, டாக்டர் கூப்பிடுமா சீக்கிரமா. உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். எந்திரிமா. மெதுவா மெதுவா அப்படியே மெதுவா கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்கிறேன். உட்காரு. வா சீதா, வா 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 வா. மெதுவா மெதுவா மெதுவாமா மெதுவா படுத்துக்கமா. கால் அமுக்கி விட்டா. சுமித்ரா, இங்கேதான் அடிபட்டு இருக்கு. இங்கயா? புடிச்சு விடு. ரொம்ப வலிக்குதா? ஆமா அத்தை. நல்ல வேலை இவ சாக்க வச்சு நம்ம மௌன விரதத்தை முடிச்சிட்டோம். இந்த மௌன விரதத்தை முடிக்கிறதுக்கு என் இடுப்பு உடையிற அளவுக்கு விழணும். நல்ல வேலை பெருசா ஒண்ணும் ஆகல. அப்பா.